ஒன்றியிருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனமில்லை கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்காய் சென்று தொழுமின்கள் இல்லையுள் சிற்றம் வளத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமாந்தன் திருக்குறிப்பேன் பிறவி அறுப்பீர்கள் அரவன்னாரூரை மறவாதே தூமின் துறவியாகுமே. சாதுக்கள் மிக்கீர் இறையே வந்து சார்மீன்களே என்ற ஞானசம்பந்தர் வாக்கிற்கிணங்க பாரதிய சந்த் மகா பரிஷத் என்ற அமைப்பினை தொடங்கி வருகின்ற 16ஆம் தேதி பெங்களூர் மாநகரில் நம்முடைய பாரத நாட்டிலே எத்தனையோ சம்பிரதாயங்களை தன்னகத்தே கொண்டிருக்கின்ற புராதனமான மடங்கள், ஆதீனங்கள், ஆச்சாரியர்கள் வீட்டிலிருந்து நம்முடைய சமயத்தை பாதுகாக்கிறார்கள். பாரதம் நம்முடைய மூத்த நாடாக பல்வேறுபட்ட சம்பிரதாயங்களையும் கொள்கைகளையும் கொண்ட நாடாக புண்ணிய தீர்த்தங்கரர்களை, ஆச்சாரியர்களை, நாயன்மார்களை, ஆழ்வார்களை அவதரிக்க செய்த புண்ணிய பூமியாகும். மறை ஓதுதல் இருக்கின்ற நாட்டில்தான் பிறக்க வேண்டும் என்று அருணந்தி சிவாச்சாரியார் சொல்லுகிறார். நான்மறை பயிலா நாட்டில் விரவுதல் ஒழிந்து மிக்க புண்ணியத்தால் சைவமாம் சமயம் சாரும் என்று சொல்லுகிறார். ஆகையினால நம்ம புண்ணியம் பெயர் பெற்றதினால் வேதம் ஓதுகின்ற இந்த பாரத தேசத்திலே எல்லாம் அவதாரம் பண்ணியிருக்கிறோம். நம்மளை எல்லாம் நெறிப்படுத்துவதற்காக ஆச்சாரியர்களும் ஆதீனங்களும் ஸ்ரீ மடங்களும் தோன்றி ஆங்காங்கே தங்கள் பகுதிகளில் சமயத்தை வளர்த்து வருகிறார்கள். அவ்வகையில் பாரத தேசம் முழுவதும் இப்படி ஒரு அமைப்பினை ஏற்படுத்தி எல்லோரும் ஒன்றிணைந்து நாம் ஒரு நல்ல ஒரு எழுச்சியை மக்கள் மத்தியில கொண்டு செலுத்த வேண்டும் என்பதற்காக இந்த பாரதிய சந்த் மகா பரிஷத் இந்த அமைப்பினை தொடங்கி இருக்கிறார்கள். இதில் எல்லோரும் ஒன்றிணைந்து அவரவர்களுக்குரிய சம்பிரதாயங்களை விட்டு கொடுக்காமல், ஆனால் நாம் பாரதிய சமய சான்றோர்கள் என்கின்ற நிலையிலே ஆச்சாரியர்கள், ஜீயர்கள், ஆதீனங்கள், சீக்கிய மத குழுக்கள் போன்ற எல்லோரும் இந்த பாரத தேசத்திலே புண்ணிய நாட்டிலே அவதரித்திருக்கின்றோம். எல்லோரும் ஒன்று கூடி 16ஆம் தேதி தங்களால் என்னென்ன பணிகள் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவ்விடத்திலே கூறி இன்னும் என்ன செய்ய முடியும் என்பதை ஒரு கூட்ட முடிவாக எடுப்பதற்கு இந்த மாநாடு பயன்படும். ஆகினால் அனைத்து ஆதீனங்களும், ஜீயர்களும், ஆச்சாரியர்களும் அங்கே வந்து கலந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். ஆகையினால் இதுக்கு எல்லோரும் ஆதரவளித்து இந்த இயக்கத்திலே இருந்து பணியாற்ற வேண்டும் என்று விரும்புகின்றோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.